இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபைனான்சியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். லோன் எடுத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அந்த லோன் என்ன ஆகும்? அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அந்த லோனை கட்டணுமா, அல்லது அவருடைய மனைவி கட்டணுமா, அல்லது அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் அந்த பணத்தை திரும்ப கட்டணுமா? ஒரு கேள்வி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் என்கிட்ட கேட்டார். அதாவது எங்க அப்பா இறந்துட்டாருங்க, அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய சொத்தெல்லாம் என் பேருக்கு தான் வந்துச்சு, அடுத்தது அவர் வாங்கின கடனும் என் பேருக்கு தானே வரும் அப்படின்ற மாதிரி ஒரு லாஜிக்கலான ஒரு கொஷின் கேட்டிருந்தாரு. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்காக தான் உடனே இந்த வீடியோ மேக் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மேக் பண்ணேன். பிகாஸ் நான் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது, முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ நான் முழுக்க என்னுடைய 9 வருட அனுபவம் இந்த ஃபீல்டில் இருக்குது, அதை தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். இன்ஃபர்மேஷன் அப்படின்றத இங்கேருந்து எடுத்துக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது ஒரு சட்ட ஆலோசகர் மூலியமாகவும் சரி, இல்லை ஒரு ரிஜிஸ்டர்ட், அதாவது செபி ரிஜிஸ்டர்ட் மூலியமாகவும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் ரொம்ப சரியான ஒரு வகை. முதல்ல ஒரு உண்மையை புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒருத்தர் ஒரு கடன் வாங்கியிருக்கிறாரு, அந்த கடன் வாங்கினவர் இறந்துட்டாரு, அதுலேயும் குறிப்பாக பர்சனல் லோன் வாங்கியிருக்கிறாரு, இல்லை கிரெடிட் கார்டு அப்படின்ற மாதிரி வாங்கியிருக்காரு, அன்செக்யூர் லோன் வாங்கியிருக்காரு அப்படின்ற பட்சத்தில் அவர் இறந்துட்டாரு அப்படின்னா அந்த கடனை அவருடைய மனைவியாக இருக்கட்டும் சரி, பிள்ளைகளாக இருக்கட்டும் சரி, இல்லை கணவனாக இருக்கட்டும் சரி, அல்லது அந்த குடும்பத்தை சார்ந்த யாராவது ஒரு நபராக இருக்கட்டும் சரி, அவர்கள் அதை கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் மீது, அதாவது இறந்தவர் மீது ஏதேனும் சொத்துக்கள் இருக்கு, அவருடைய பேர்ல சொத்துக்கள் இருக்குன்னா, அது வீடோ நிலமோ பணமோ சேமிப்போ ஏதாவது இருக்குன்னா அதுல வேணா இவர்களுக்கு உரிமைகள் அப்படின்றது இருக்கு. அதுலயும் ஒவ்வொரு லோன் பொறுத்து இதெல்லாமே மாறும். மற்றபடி இங்க லோன் வாங்கினவர் இறந்து விட்டால் அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க கட்டணும் அப்படின்ற எந்தவித சட்டமும் கிடையாது. இது ஆர்பிஐ ரூல்ஸும் சொல்லுது, நம்மளுடைய கவர்மெண்ட் இந்திய சட்டமைப்பும் அதை தான் சொல்லுது. தனிநபர் கடன் வாங்கியிருக்கிறார் அப்படின்றது அது அவருடைய தனிப்பட்ட கடன், அதுதான் தனிநபர் கடன், பர்சனல் லோன், அவருடைய பர்சனல் தேவைக்காக அதை வாங்கியிருக்காரு. அதுக்கு எந்தவித ஒரு மனிதர்களும் அவர்கள் என்னதான் அப்பாவாக இருக்கட்டும் சரி, அம்மாவாக இருக்கட்டும் சரி, கணவனாக இருக்கட்டும் சரி, மனைவியாக இருக்கட்டும் சரி, இல்லை கூட பிறந்தவர்களாக இருக்கட்டும் சரி, யாராக இருந்தாலும் அவர்கள் மீது இது வராது. அப்ப எப்ப இவர்கள் மீது வரும் அப்படின்றத ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரும். எப்பொழுது நீங்க ஒருவருக்காக நீங்க கையெழுத்து போடுறீங்க, அதாவது கையெழுத்து போட்டு இந்த லோனுக்கு நானும் கேரண்டர் சைன் போடுறேன், கோ அப்ளிகேஷனா நானும் சைன் போடுறேன் அப்படின்னு நீங்க உள்ள வரீங்களோ, யாரு ஒருவர் உள்ள வராரோ அவருக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது போகும். ஸோ கரெக்டாக இவர் கட்டிக்கிட்டு வந்துகிட்டே இருப்பாரு, திடீர்னு இறந்துட்டு இருப்பாரு. ஆனால் இவருக்கு ஒருத்தர் என்ன செஞ்சிருப்பாருன்னா, சிவில் ஸ்கோர் கம்மியாக இருக்கோ அல்லது இவர் நல்ல வேலையில் இருக்காரோ, இவர் என்ன செஞ்சிருப்பாருன்னா ஒரு ஜாமீன் கையெழுத்து போட்டிருப்பார். ஜாமீன் கையெழுத்து டாக்குமெண்ட்டு சைன் பண்ணாலே முடிஞ்சிருச்சிங்க. நீங்கள் சைன் பண்ணி போட்டிருக்கீங்கன்னா ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் தான். மனைவிக்காக, அப்பாவுக்காக, அப்பா சேர்த்து வச்ச சொத்துல மட்டும் உனக்கு பங்கு வேணும், அப்பா கடனில் பங்கு வேணாம், அதெல்லாம் கிடையாது. ரூல்ஸ் அது கிடையாது. இப்போ எந்த இடத்துல கட்ட வேண்டியவங்க வருவாங்கன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சைன் போட்டிருக்கணும். ஒருவேளை உங்கள் அப்பா லோன் எடுத்திருக்கிறாரு, உங்களுக்கு ஃபோன் பண்ணி இது போல் வந்துட்டு டீட்டெயில் எல்லாம் வாங்கி, சார் ஒரு சைன் மட்டும் போட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களும் என்ன செய்றீங்க, இங்கேருந்து கிளம்பி போயிட்டு ஒரு சைனை போடுறீங்க, சைனை போட்டு டாக்குமெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க, அதையும் வைக்கிறீங்க. அப்போது உங்களுடைய சிவில் ஸ்கோர் கோ அப்ளிகேஷன் அதில் கரெக்டாக எழுதியிருப்பாங்க. அதில் சிவில் ஸ்கோரில் வந்துட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது அங்கே ரிப்போர்ட்டிங் இருக்குது. அப்போ அத்தாரிட்டி பர்சன் அப்படின்றது நீங்களும் தான். அவர் கட்டலைன்னா நீங்கள் கட்டணும். அவர் என்ன பண்ணால், ஒருவர் லோன் எடுத்து அந்த பணத்தை அவர் கட்டலினா அவருக்கு எப்படி அந்த பாதிப்பு வருமோ அதே பாதிப்பு தான் உங்களுக்கும் வரும். ஸோ ஒரு லோன் அப்படின்றது ஜாமீன் கையெழுத்தோ கோ அப்ளிகேஷன் சைனோ போட்டால் மட்டும்தான் நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது வருவீங்க. இன்னொரு மிகப்பெரிய ஒரு கேள்வி, ஏன்னா அதிகமாக இது தனிநபர் கடனில் வராது, கிரெடிட் கார்டில் வராது. ஏன்னா அவங்க ஆளை பார்த்து தான் கிரெடிட் கார்டு அப்படின்றத ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே அதிகமாக வந்துட்டு வீட்டு கடன் வாங்கினவங்க, பைக்கு கடனோ அல்லது வந்துட்டு பெரிய வாகனத்துக்கான கடன் வாங்கினவங்க தான் இந்த இடத்துல நிறைய வந்துட்டு மாட்டிட்டு முடிப்பாங்க. இப்போ உங்க அப்பாவோ உங்க அம்மாவோ யாரோ ஒருத்தர், உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர், உங்களுடைய பிளட் ரிலேஷன் ஒருத்தர் வந்துட்டு இறந்துட்டாரு, அவர் எடுத்த லோனை அப்படி நடக்கக்கூடாது, நான் ஒரு பேச்சுக்காக சொல்றேன் நான். ஓகே, இந்த மாதிரி நடக்குது அப்படின்ற பட்சத்துல அவர் மேல ஒரு சொத்து இருக்கு. ஏன்னா அப்பா அம்மா இந்த இதுதான் பயங்கர க்ளோஸ்டா வரும், அப்பா அம்மா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இந்த மாதிரி தான் வந்து ரொம்ப க்ளோஸ்டா வரும். ஸோ அந்த வகையில அப்பா வந்துட்டு ஒரு வீட்டு கடன் வாங்கியிருக்காரு, அந்த வீட்டு கடன்ல அப்பா தான் சைன் போட்டிருக்காரு, அப்பா தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கிறாரு. அப்படி இருக்கிற பட்சத்துல வீட்டு கடன் அப்படின்றதுல எடுத்து அவர் இறந்துட்டாரு, பாதி கட்டிட்டு இறந்துட்டாருன்னா அப்ப நீங்க என்ன செய்யலாம், நேராக உங்களுடைய வங்கிக்கு போகணும். அப்பா இறந்து எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நேராக வங்கிக்கு போயிட்டு அப்பானுடைய
இறந்தவனுடைய டெத் சர்டிஃபிகேட் அப்படின்றத சப்மிட் பண்ணிட்டு இந்த வீட்டை நான் கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறேன், அவர் எவ்வளோ லோன் கட்டினாரோ அதை அப்படியே நான் கட்ட ஆரம்பிக்கிறேன், இந்த வீடு என்னுடைய பேருக்கு மாற்றி கொடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் அங்கே பேசுறீங்கன்னா ப்ராப்பராக என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் அவங்க பண்ணிடுவாங்க. ப்ராப்பர் டாக்குமெண்ட் வச்சு எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க. நீங்கள் இங்கே எந்த இன்ஃபார்மே பண்ணாமல் நாளைக்கு யாரோ ஒருத்தர் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு தேடி வரும்பொழுது நீங்கள் அதுக்குள்ளே இன்வால்வ் ஆகிறீங்கன்னா அப்போ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வீடு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த ப்ராசஸை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கொடுத்த காசுக்கு என்னென்ன போகுதோ அது மொத்தத்தையும் வந்துட்டு அந்த வீட்டை வந்து சேல் பண்ணியோ இல்லை வந்துட்டு சீல் வச்சோ இல்லை வந்துட்டு ஏலத்துக்கு விட்டோ இல்லை சம்திங் கோர்ட் மூலியமாக வந்துட்டு சில விஷயங்கள் எடுத்தோ அவங்க என்ன செய்வாங்க, அந்த வீட்டை வந்து எடுத்துடுவாங்க. இப்போ அவர் இறந்துட்டாருப்பா அதனால வந்துட்டு நான் அந்த வீடு எனக்கு தான் சொந்தம் அப்படின்னீங்கன்னா கிடையாது. ஏன்னா அது இன்னும் வரைக்கும் அது பேங்க் பேரில் தான் இருக்கும், பேங்க்கோட நேமில் தான் இருக்கும். எப்போ நீங்கள் போயிட்டு நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு போறீங்களோ அப்போ தான் உங்கள் பேருக்கு மாறும். பட் பர்சனல் லோனுக்கு அப்படி கிடையாது. அந்த காசு அப்படின்றது அவ்வளோதான், காசு தான். அது ஒரு தனிநபர் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையில் வச்சு கொடுக்கறது. அப்போ அந்த வகையில் அங்கே போயிடும். ஆனால் உங்கள் மேலே அசையும் சொத்து அசையா சொத்து இறந்தவருக்கு மேலே இருக்குது அப்படின்னா அப்போ அதை ரெக்கவரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறைய இருக்குது. ஏன்னா அதில் வந்துட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பங்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், ஒரு பெரிய தொகைக்காக நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, லேக்ஸ் கணக்கில் இருக்கீங்க, 10 லட்சம் 5 லட்சம் இருக்கீங்க கடன், இப்போ எங்களுக்கு சொத்துல வந்துட்டு அவங்க கை வைக்கிறேன்றாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் நல்ல ஒரு லீகல் அட்வைசரை பாருங்கள். பிகாஸ் ஒரு சில லோனுக்கு இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க. நீங்கள் நல்ல ஒரு லீகல் அட்வைசரை பார்த்து அவர்கிட்ட பேசுங்க, இந்த மாதிரி அப்போ இறந்துட்டார், இவ்வளோ பணம் இருக்குது, இப்படி இருக்குது, எனக்கு தெரிஞ்சு இன்சூரன்ஸ் என்னன்னு தெரியல, பேங்க்ல கேட்டால் ரெஸ்பான்ஸ் பண்ணாங்களோ பண்ணலையா, அந்த டைமில் என்ன நடந்தோ அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் அவர்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் என்ன செய்வார்னா ஃபர்தராக சட்டத்தில் என்ன இடம் இருக்கோ என்ன விஷயங்கள் இருக்கோ அதை செக் பண்ணி பார்ப்பார். செக் பண்ணி பார்த்துட்டு அவரை வந்துட்டு அடுத்த கட்டமாக இது எப்படி மூவ் பண்ணலாம் லீகலாக அப்படின்றத வந்து பார்த்து உங்களுக்கு லீகலாக மூவ் பண்ணி அதை கிளியர் பண்ணி பார்ப்பார். ஸோ ஒரு லோன் அப்படின்றது ப்ராசஸ் பெருசு. நம்ம சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கோம் ப்ராப்பராக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு நினைச்சா ஒரு செக் பவுன்ஸ்க்கு உங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். நீங்கள் செக் எதுவும் கொடுக்காம நீங்கள் பவுன்ஸ் பண்ணீங்கன்னா அது வேற விஷயம். செக்கை கொடுத்து நீங்கள் பவுன்ஸ் பண்ணுறீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் பாருங்க. செக்கை கொடுத்து பவுன்ஸ் போறீங்கன்னா இது வந்துட்டு இல்லீகல். ஸோ அதனால இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றது இருக்குது. பெரிய தொகையாக இருந்தால் டேரெக்டாக போயிடுங்க. இல்லை பேங்க்லேயே பேசி புரிய வைக்க முடியும், என்னால் வந்து பேங்க்ல பேச முடியும், பேங்க்ல போய் பேசுங்க. நீங்களா முடிவு எதுவும் பண்ணாதீங்க. நேராக போயிட்டு பேங்க்ல இது போல இருக்கு, என்னால் இந்த மாதிரி கட்ட முடியல, அப்பா இறந்துட்டாரு, இதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு அந்த டீட்டெயிலெல்லாம் என் பேருக்கு மாற்றி கொடுங்க, நான் கட்டிக்கிறேன். இது அந்த வீடு வேணும்னா, அந்த கார் வேணும்னா, அந்த பஸ் வேணும்னா, அந்த லாரி வேணும்னா, ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும்னா தான் நீங்க கட்டணும். இப்போ பணமா வாங்கிட்டு பர்சனல் லோனு கிரெடிட் கார்டு அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, அதெல்லாம் எப்பயும் செலவழிச்சிட்டு இருப்பாங்க. அந்த கிரெடிட் கார்டை மேபி நீங்க கண்டினியூ பண்ணோம்னா அது எனக்கு தெரியல, அது அந்த மாதிரி வராது. ஏன்னா அந்த கிரெடிட் கார்டு அப்படிலாம் வராது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஹோம் லோனு இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது வரும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருக்குன்னா கீழே மறக்காம சொல்லுங்க. அப்புறம் இன்னொரு கேள்வி உங்களுக்குள்ள வரலாம், அதாவது இறந்தவங்க மேல சொத்து இருக்கு அப்படின்னா அது என்ன மாதிரி, அதாவது வீடு, காரு, அதுக்கப்புறம் எஃப்டி, பேங்க் பேலன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருக்கான்றத பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அவங்க கோர்ட் மூலியமா இதை அணுகுவாங்க. கோர்ட் மூலியமா பேசி இது போல எனக்கு இந்த ஒரு காசை ரெக்கவரி பண்ணி கொடுங்க, ஒரு பேர்ல இந்த சொத்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி அதை வந்து ரெக்கவரி பண்றது அப்படின்றத பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. பிகாஸ் இதனுடைய முடிவு என்னன்னா, அதாவது ஒருத்தர் லோன் வாங்கிட்டு இறந்துட்டாரு, அது வந்துட்டு ஒரு தனிநபர் கடன் தான் அப்படின்ற பட்சத்துல அந்த கடனை வேற யாரும் அடைக்க தேவையில்லை. யாரு கோ அப்ளிகேஷன் கேரண்டர் சைன் போட்டிருக்காங்களோ அவங்க தான் அந்த கடனுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒருவேளை நீங்க வந்துட்டு அதுக்கு போடவே இல்லை அப்படின்னா அது ஒரு பிரச்சனையும் கிடையாது. வீட்டுக்கே நீங்க போடலைன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா பிகாஸ் அந்த கடன் கொடுத்த வங்கி வந்து வீட்டை இது பண்ற எடுத்துக்கிறது தான் பார்ப்பாங்க. அதுக்கு தான் நம்ம ஒரு லோன் போடும் பொழுது ஒருவேளை லோன் போடுறவர் இறந்துட்டாருன்னா அதை வந்து இதுல ரெக்கவரி பண்ணிப்பாங்க. அதாவது நம்ம எப்படின்னா வந்துட்டு இன்சூரன்ஸ்ல ரெக்கவரி பண்ணிப்பாங்க, இந்த மாதிரிலாம் போடுவாங்க. அதெல்லாம் பார்த்து தான் நம்ம போடணும். ரொம்ப லாங் டேர்ம் லோன் அப்படின்றது போறோம்னா இந்த மாதிரி இன்சூரன்ஸ் எல்லாம் நீங்க போட்டுக்கணும். அடுத்தது சொத்து இருந்தா அது கண்டிப்பா வந்துட்டு சொத்து, வீடு, அப்புறம் பேங்க் பேலன்ஸ், ஸோ எஃப்டி இந்த மாதிரி எது இருந்தாலும் கண்டிப்பா கடன் கொடுத்தவங்க அதை ரெக்கவரி பண்ண பார்ப்பாங்க. இன்சூரன்ஸ் இருந்தாலும் குடும்பம் வந்துட்டு சேஃபா இருக்கும். ஸோ இந்த இன்சூரன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்த கேள்விகள் அனைத்தையும் நான் இதில் சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும். இந்த புரிதல் எப்படி இருந்தது அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எதனாச்சும் கேள்விகள் இருந்தால் அதையும் கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தரா நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன். பாய்.